எப்படி சாத்தியம்? என்ன நடந்தது? எப்படி சாத்தியம்? இது தேவனுடைய அற்புதம் அப்பா. மிக நிச்சயமாய் நீங்க பார்த்த பிரகாரம் எரிகோ பட்டணமானது இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட ஒன்றாய் இந்த இடத்துல இருந்தது. யாருமே அந்த பட்டணத்தை கடந்து செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய சுவர் தடையானதா இந்த இடத்துல இருந்தது. உங்க எத்தனை பேருடைய வாழ்க்கைக்குள்ள இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நீங்க சந்திக்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க? ஆனா இந்த எரிகோ எப்படியாக தகர்க்கப்பட்டது? நீங்க வீடியோல பார்த்த பிரகாரம் இந்த எரிகோ பட்டணமானது இந்த இடத்துல மனுஷ ரீதியாய் பேசும்பொழுது ஒருபோதும் ஒருவராலும் தகர்க்கப்பட முடியாதது. ஆனா பாச எப்படி இந்த இடத்துல விழுந்தது? தேவன் கொடுத்த வழி நடத்துதலை கீழ்ப்படிந்த பொழுது. ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் இதே போல உதவி தான் செய்ய விரும்புறார். அவருடைய வார்த்தையை நமக்கானதா இந்த இடத்துல கொடுக்கும் பொழுது அவருடைய வழி நடத்துதலை நம்ம கொடுக்க விரும்புகிறார். எது முடியாததோ, எது நடக்காததோ, எது மாறாததோ, எது இந்த உலகத்துக்கு சாத்தியம் இல்லையோ, விசுவாசத்திலே அவர் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் வழி நடத்தலை கொடுக்கிறார். சாத்தியமானதாய் நாம் அந்த பதிலை பெற்றுக்கொள்ள. மக்களே, உங்க வாழ்க்கையில எரிகோவாய் எது நின்று கொண்டிருக்கிறது? எது உங்களால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு? எது உங்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்கு? இந்த 2026 வருஷத்தினுடைய முதல் நாட்களில் நாம் இந்த நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் மாதத்திலே நீங்க இந்த இடத்துல தெளிவாக இந்த இடத்துல கவனிக்க முடிய இன்னும் சில நாட்களில் இந்த மாதத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம். பாருங்க, 2026 தொடங்கியது ஏறக்குறைய நாம் மாசத்தினுடைய கடைசி நாட்கள் நெருங்கிட்டு இருக்கோம். இன்னொரு மாதம் நாம் இன்னும் ஒரு கண்ணு மிமைக்கூடிய நேரத்துல பாதி வருஷத்தை தாண்டி நபரா இருக்கும். இன்னொரு கண்ணு மிமைக்கூடிய நேரத்துல இந்த வருடம் கடந்து போனதா இருக்கும். நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய பல பதில்களை இன்னும் பெறாத ஒருவராயிருந்தால் எப்படியானதா இருக்கும்? எனவே தான் நேற்று நிகழ்ச்சியில நான் பேசினது போல தேவனுடைய வழியை முதலாவது வைத்து அவர் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தால் எந்த சுவராயிருந்தாலும் எந்த தடையா இருந்தாலும் அது நிச்சயம் நீக்கப்படும். அதனுடைய ஆதாரம் தான் நீங்க இந்த நேரம் பார்க்க போகிற இந்த சாட்சி. இந்த நபருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக இந்த தலையிட இவர் அனுமதித்தார், இந்த செயலால் தேவன் இவருக்கு எப்படியான உதவியை இந்த இடத்துல செய்தார். சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் பேர் ஜெசலி மோரா. எனக்கு 43 வயதாகுது. நான் அக்கௌண்டண்டா இருக்கேன். அநேக பிரச்சனை என் குடும்பத்தாருக்கு இருந்தது. என் பெற்றோருக்கு திருமணத்துல பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட் பிரேசிலில் திருமணம் நடந்தது. அதன் பிற்பாடு பிரேசில்லாவுக்கு வந்துட்டாங்க. நான் அங்கே தான் பிறந்தேன். என்னுடைய அப்பா சம்பவுலாவில் நல்ல வேலையை பெறணும்னு முயற்சி செஞ்சாரு. நான் ரொம்ப இளம் வயதா இருந்தேன். நாங்க அங்க அநேக பிரச்சனைகளை கடந்து போனோம். பண பிரச்சனை முக்கியமா. எனக்கு 5 வயசு இருக்கும் பொழுது நான் ஆவிக்குரிய பாதிப்புக்கு உள்ளான உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். உருவங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சில நாள் ராத்திரியில என்னால தூங்கவே முடியாது. ஆவி என்கிட்ட வந்து பேசும், எனக்கு முன்னாடி தோன்றி என்னை ரொம்பவும் தொந்தரவு செய்யும். இதனால என் தாயாருக்கு என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தது. அதனால என் தாயார் செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போய் உதவிக்காக நாடினாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் இந்த விஷயத்துல இருந்து விடுதலை ஆகி முன்னேறணும்னா சில விஷயங்கள் கட்டாயமா நான் செஞ்சே ஆகணும். அதனால அவங்க என்ன செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த தருணத்தில் என்னுடைய பெற்றோருடைய திருமணம் சரியா இல்லை. அது கிட்டத்தட்ட உடஞ்சி போகிற நிலைமையில இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எப்போ பாரு சண்டை, வாக்குவாதம், அடிச்சுப்பாங்க 2 பேரும். ஒரு தருணத்தில் எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் உண்டாச்சு. எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் இருந்த பெண்ணுடைய உயிரை எடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த நாள் அவங்க அசுத்தத்தினால வெளிப்பாட ஆரம்பித்தாங்க. அந்த நாள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாபெரும் மோசமான நாளாக இருந்தது. எங்களுக்கு ஆவியை பற்றி தெரியும். அது தன்னை வெளிப்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருந்தது. ஆனால் அன்னைக்கு வேற விதமாக வெளிப்பட்டது. அதன் காரணமாக நாங்கள் எல்லா இடத்துலையும் உதவிக்காக தேடினோம். சில ஆலயத்துக்கு சென்றோம், உதவிக்காக நாடினோம். ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்லை, இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிற்பாடு அடுத்த வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படி அழைப்புதல் கிடைச்சது. அந்த தருணத்தில் தான் யூனிவர்சல் ஆலயத்தை பற்றி டிவியில் பலவிதமான துன்புறுத்தலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் இந்த ஆலயத்துக்கு போகாதீங்க. இவங்க உங்ககிட்ட இருந்து திருடுவாங்க, உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. இது ஆலயம் கிடையாது, இது ஒரு கோர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை, நான் போயிருந்தேன், நான் நல்லபடியாக உணர்றேன், நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து உண்மைத்தன்மையாக ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா ஆலயத்தை பற்றி டிவியில் பல விதமான செய்திகளை நான் கேள்விப்பட்டிருந்தேன்.
அதனால அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் என் தாயாரோட ஆலயத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் ஞானஸ்தானம் இருந்தது. என்னுடைய தோழியும் என் கூட வந்திருந்தா. வா அந்த குளத்துக்கு போகலான்னு நான் சொன்னேன். அவள் சொன்னா இல்லை இல்லை நம்ம அந்த குளத்துக்கு போகலான்னு நான் சொல்லியிருந்தேன் அவகிட்ட. அவள் இல்லை நான் இந்த இடத்துக்கு நம்ம போகிறதில்ல, ஏன்னா இது ரொம்ப கவனமான விஷயம். ஏன்னா அவள் வேற ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு இதுதான் முதல் கிறிஸ்துவ ஆலயம். அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், நான் போக விரும்புகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் தயாரானேன். நான் பேப்டிசம் கவுனோட நின்று இருக்கும் போது பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்களா? ஏன்னா அந்த தருணத்தில் நான் சில பாதுகாப்புகளுக்காக சில பொருட்களை என்கிட்ட வச்சுருந்தேன், சில கயிறை கட்டியிருந்தேன் என் கையில். நான் நினச்சேன் இதெல்லாமே என்னுடைய பாதுகாப்புக்குன்னு. அந்த தருணத்துலையும் நான் சில பரிசுத்தருக்கு சில விஷயங்களுக்கு நான் இன்னமும் உண்மைத்தன்மையாக இருந்தேன். என் கையில் பலவிதமான கயிறுகளை கட்டியிருந்தேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னேன். அந்த தருணம் தான் அவர் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி விளக்கி சொன்னார். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது. அவர் என்கிட்ட விளக்கி சொன்னது என்னன்னா, இந்த நாள்லேருந்து நீங்கள் இயேசுவை உங்களுடைய ஒரே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. வேற எந்த கடவுளும் கிடையாது. தேவன் மட்டும்தான் நம்மளை படைச்சவர். அவர் மட்டும்தான், அவருடைய குமாரன் மூலமாக தான் நாம் தேவனை கண்டடைய முடியும். ஆகையால் நீங்கள் இன்னையிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் அடித்தளமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்கன்னு சொன்னார். மேலும் அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நான் இதை எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டுங்களா, உங்ககிட்ட இருந்து இதை எல்லாத்தையும் எடுக்கட்டுங்களான்னு கேட்டார். நான் அதற்கு சரிங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் என் இருதயத்துக்குள்ளே நினச்சேன், என்னுடைய எல்லா பாதுகாப்பையும் இவருக்கு ஏன் அறுத்து எடுக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசுவை அறிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு புரியாமல் இருந்தது. அதன் பிற்பாடு நான் படிக்கட்டி மேலே ஏறி போய் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு என்னை தயார்படுத்தி குளத்துக்கிட்ட போகும்போது நான் சொன்ன, தேவனுடைய விருப்பம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நான் நினச்சேன், எனக்கு தெரியும், எனக்கு பலமான விசுவாசம் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு குளத்துக்குள்ளே போகும்போது தான் அவர் கேட்டார், நீங்கள் இயேசுவை ஒரே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? நான் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட தருணம் தான் நான் ஆண்டவருடைய தொடுதலை முதல் தடவை பெற்றுக்கொண்டேன். நான் உடைகளை மாற்ற மேலே சென்றிருந்தேன். அந்த தருணம் நான் அழுதேன். நான் நினச்சேன், என்ன நடக்குது? நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள சமாதானம் இருந்தது. இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்காத சமாதானம். அந்த தருணம் நான் தீர்மானித்தேன், நான் ஆண்டவரை அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறேன், பைபிளை அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறேன், ஆண்டவராகிய இயேசு யாருங்கிறத குறித்து நான் தெரிஞ்சுக்க போகிறேன். அதனால் நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். நான் ஆலயத்துக்கு போனேன், கற்றுக்கிட்டேன், எனக்குள்ள சமாதானம் கிடைச்சிது. அதன் பிற்பாடு எந்த ஆவியும் என்னை தொந்தரவு படுத்துறது கிடையாது. இனிமேலும் நடுராத்திரியில் எழுந்திருக்கும் போது ஆவியின் பாதிப்பு இல்லை, என்னை அழுத்துறது இல்லை, எனக்கு குரல்கள் கேட்கறது இல்லை, நான் எந்த உருவத்தையும் பார்க்கறது இல்லை. அதன் பிற்பாடு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தேன். மேலும் கீழமா இருக்கு, என்னுடைய உணர்ச்சியில மேலும் கீழுமா இருந்துகிட்டு இருக்கேன். சில நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சில நேரத்தில் வெறுமையை உணர்றேன், மேலும் சில நேரத்தில் சோகமாகவும் இருக்கேன். அந்த தருணமானது 1997. பிஷப் மசேதோ சில செய்திகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த தருணத்தில் அவர் புதிய பிறப்பை குறித்து ரொம்பவும் பலமாக பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எப்பொழுதும் அதை அழுத்தமாக சொல்லுவார், பரிசுத்த ஆவி மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், மனுஷ குலத்துக்கு அவர் தான் ஒரே ஜீவனாக இருக்காருன்னு சொல்லுவார். அதன் பிற்பாடு நான் என்னை சோதிக்க ஆரம்பித்தேன். வேதகமத்தில் இந்த வசனத்தை பார்க்குற வரைக்கும் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்க மாதிரி, என் ஜனங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடினா, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, அப்பொழுது அவர் எங்களை கேட்டு மன்னித்து நம்ம இடத்துல வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள் நான் தீர்மானித்தேன், இனி நான் எதுக்காகவும் நிறுத்த போகிறதில்ல, அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அவரை தேட போகிறேன். இதுதான் என்னுடைய தீர்மானமாக இருந்தது. மேலும் நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், எனக்கு ரட்சிப்பின் உறுதி கிடைக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போகிறதில்ல, நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையானவன் சொல்லி எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஊற்றினேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேண்டும்னு நான் அவர்கிட்ட பேசினேன். ஏன் ஜீவனுக்குள்ளாக உங்கள் ஆவி இருக்கணும், நான் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை பின்பற்றணும், நான் உங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்குள்ள அதிகமாக இருந்ததுன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் கவனித்தேன், ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆவி என் மேலாக வந்தது.
தேவனுடைய பிரசனத்தை நான் அந்த நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன கவனிச்சேன்னா, இனிமேலும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இனிமேலும் வெறுமைக்கு அங்க இடமே இல்லை. அந்த தருணம் எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. மேலும் உறுதியானது, இவர் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தவர். இது ரொம்பவும் ஆர்வத்துக்குரிய விஷயமா இருந்தது. அந்த வாரத்துல நான் என்னையே சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்கேன், நான் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன், எனக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சோதிச்சு பார்த்தேன். நான் எல்லாவற்றிலும் ஒழுங்கா இருந்தேன். எனக்குள்ள பலன் இருந்தது, சமாதானம் இருந்தது. அந்த நாள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் எனக்குள்ளாக உண்மையாகவே வந்திருக்காரு, என்னை முத்திரை இட்டு மூடி இருக்காரு. தேவனோட இந்த பயணத்துல நாம பல போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திப்போம். பிரச்சனையும் போராட்டத்திலையும் காட்டிலும் தேவனுடைய சமாதான சந்தோஷம் நமக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருக்கும். தேவன் என்னையும் என் குடும்பத்தாரையும் ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு திருமணம் ஆயிருக்கு. என் திருமணத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன். என்னுடைய பெற்றோர் மனம் மாறி இருக்காங்க. அவங்களும் தேவனை தேடுறாங்க. இன்னைக்கு நான் யூனிவர்சல் ஆலயத்துல உதவியாளரா இருக்கேன். இவாஞ்சலிசம் குரூப்ல இருக்கேன். ஊழிய குழுல இரவு தூதர்கள்னு ஒரு குழு இருக்கு, அதுலயும் நான் இருக்கேன். இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நபருடைய வாழ்க்கை அது மட்டும்தான் மாற்ற முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜீவனும் நித்திய ஜீவனுமா ரட்சிப்புமா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற அர்த்தம், தேவன் என் கூட எப்பொழுதும் இருக்காரு. நான் அவரை முகமா பார்க்கறேங்கிற உறுதி எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கு. நல்லது மக்களே, தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு விரும்புகிற விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஏன்னா தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளை நீக்க விரும்புகிறார். கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரருடைய பதில்கள், தேவன் அவர்களுக்கு இந்த இடத்துல வாக்களிக்கப்பட்ட தேசத்தை இந்த இடத்துல கொடுத்து அவர்களை அழைத்து கொண்டு சென்ற நேரத்துல அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாதபடி எரிகோ தடையானதா இந்த இடத்துல இருந்தது. தேவன் வழி தெரியாம இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாரா? தேவன் தொடக்கம் தொடங்கி இறுதி வரை அவர்களுக்கான சரியான பாதையை இந்த இடத்துல கொடுக்க அவர்களை வழி நடத்தினார். அவர்கள் எல்லா வழியில் இந்த இடத்துல கடந்து வந்த போது அந்த தடைகள், அந்த கடினங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே தேவனால் அனுமதிக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்கான விசுவாசத்தின் பலப்படுத்துதலை கொடுக்கும்படியாக முதலாவது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் புறப்பட்ட பொழுது அங்கு இந்த இடத்துல சந்தித்த சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கூட சொல்லலாம். செங்கடல். தேவன் இந்த இடத்துல செங்கடலை நோக்கி அவர்களை கொண்டு சென்ற பொழுது தேவன் இந்த இடத்துல வழி தெரியாதவராய் கொண்டு சென்றாரா? இல்ல. ஆனா ஏன் அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக இந்த சென்றாங்க? அங்கு தேவன் யார் என்பதை எல்லோரும் பார்க்கவும், மேலும் அவர்கள் அந்த நாள் கண்ட இந்த எதிரிகளை மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பார்க்க தேவன் இந்த இடத்தில் அனுமதிக்கு கொடுக்க விரும்பவில்லை. எனவேதான் செங்கடல் திறக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர்கள் வட்டாந்தரையில இந்த இடத்துல நடந்தார்கள். எகிப்தின் மக்கள் யார் இந்த இடத்துல கொல்லும்படியா இந்த இடத்துல வந்தார்களோ இஸ்ரவேல் புத்திரர்களை, அவர்கள் எல்லோரும் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். தேவன் எதை செய்கிறாரோ அதை திட்டத்தோடும் அதை காரணத்தோடும் செய்கிறார். உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையானதை அவர் அதி அற்புதமானதாய் மாற்ற விரும்புகிறார். சில நேரம் நீங்க உங்க குடும்பத்துக்காக இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுதும், உங்களுடைய வீட்டார் என்ன செயலை செய்யறாங்களோ, எப்படியான வாழ்க்கை வாழறாங்களோ, அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு இந்த இடத்துல நீங்க சரியான பாதை இந்த இடத்துல காண்பிக்க விருப்பத்தை வைக்கும் பொழுது பல கடினங்கள், பல தடைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். நீங்க செய்யற ஜெபம் வீணானது, பிரோஜனமற்றது, நீங்க செய்யறது பதிலா செய்யாம இருக்கலாம்ன்ற யோசனை வரலாம். ஆனா நீங்க என்ன செயலை செய்றீங்களோ அந்த செயல உறுதியானவரா இருங்க. நீங்க சீக்கிரமோ கொஞ்சம் காலம் தாழ்த்தியோ நிச்சயம் பதிலானதை இந்த இடத்தில் பெறுவீர்கள். ஏன்னா தேவனை நோக்கி நீங்கள் எழுப்புகிற விசுவாசத்தினுடைய கூக்குரல் ஒருபொழுதும் பதில் இல்லாமல் இந்த இடத்தில் போவது கிடையாது. இதுதான் மிக சரியா இந்த நபருக்கு நடந்தது. தன்னுடைய சொந்த தாயாருக்கு இந்த மகன் இந்த விசுவாசத்தை பயன்படுத்தினார். மக்களே, வழக்கமாய் தாயார் பிள்ளைகளுக்காக விசுவாசத்தை பயன்படுத்தி கேட்டிருக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக. ஆனா இந்த முறை இது விசுவாசத்தினுடைய வித்தியாசமான ஒரு செயல். பிள்ளை தன்னுடைய தாய்க்காய் போராடினார். தன்னுடைய வழியை தேவனிடத்திலிருந்து பிரித்து கொண்டு சென்ற தாய், தன்னுடைய வழியை தேவனை விட்டு வெகு தூரம் இந்த பாவத்திற்கு நகர்த்தும்படியா இந்த விலகின தாய், விசுவாசத்திலே இவர் தேவனோடு கூட இந்த இணைய மகன் போராடினார். அந்த மகன் போராட்டத்தினுடைய பதில் என்ன? நீங்களே இந்த சாட்சியிலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக
சாட்சியை பாருங்கள். நான் கத்திய கையில் எடுத்த போது எனக்குள்ள வெறுப்பானது வந்தது. பிற்பாடு அவ என்கிட்ட சொன்னா, ரத்தத்தை கொண்டு வா, உன்கிட்ட இருக்கிற மிகவும் விலை மதிப்பற்ற அவனுடைய ரத்தத்தை எனக்காக கொண்டு வான்னு சொன்னா. நான் ஒரு விபச்சாரத்தின் விளைவாக தான் பிறந்தேன். என் தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் நிராகரிக்கப்பட்டதுனால ஏற்பட்ட அந்த ஒரு எதிர்ப்பினுடைய சோகத்தை நான் எனக்குள்ள சுமந்தேன். பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அதுல எந்த ஒரு பலனும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு உறவுகள்ல எனக்கு மகன் பிறக்கணும்னு உண்மையாவே விரும்பினேன். ஒரு நாள் சுவிசேஷமானது சொல்லப்பட்டது. நான் விசுவாசத்தை தெரிந்து கொண்டேன். ஒரு மகனை பெற்றெடுக்க முடியும் என்ற ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக தான் நான் ஆலயத்துக்கு வந்தேன். நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றேன். ஆனா ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை நான் தேடலை. அது வெறும் ஆசீர்வாதம் தான். பிற்பாடு என் மகனுடைய பேரை வச்சு என்னை ஏமாத்துறாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு எதிர்ப்பாகவும் மிகப்பெரிய வேதனையாகவும் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நான் அவருடைய மகனோடு கூட அங்கே இருந்தேன். ஆனால் அவர் என்னை ஏமாத்திட்டாரு. அதனால முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக நான் அங்கேருந்து கிளம்புனேன். அதனால தான் நான் திருமணங்களை அழிக்க ஆரம்பித்தேன். மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள திருமணங்களை நான் அழிக்க ஆரம்பித்தேன். நான் விபச்சார உலகத்துக்கு போனேன். பத்து வருஷமா இந்த சூழ்நிலையை தான் நான் கடந்தேன். இல்லை, நான் இப்போதான் நான் ஆலயத்துக்கு வந்தேன், அதனால இது அவ்வளவுதான், இனி போவேணான்னு நான் முடிவு பண்ணேன். நான் முழுசாக விலகும்போது பலவிதமான மதங்களோடும் ஜாதகங்களோடும் தான் நான் அங்கே தொடங்கினேன். என்னுடைய ரெட்ட ஆத்துமான்னு நான் நம்பிய ஒரு பொருளுக்கு பச்சை குத்தி கொள்ள வேண்டியதாக கூட இருந்தது. அங்கே தான் சரியா, அங்கேருந்து தான் நான் இந்த வேலை செய்ய ஆரம்பித்தேன். என்னை முழுமையாகவே நான் அந்த வேலைக்காக அர்ப்பணித்தேன். இதோ இந்த புகைப்படத்தில் நான் அவளுக்காக என்னுடைய உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கைக்காக ஒரு வேலை செய்ய போன நாள் அது. அந்த நேரத்தில் நான் என்னை முழுமையாகவே அந்த வேலைக்காக நான் என்னை அர்ப்பணித்தேன். அவள் விரும்பின மாதிரியே என்னுடைய எல்லாத்தையுமே நான் அவளுக்காக செஞ்சேன். என்னுடைய முழு பலத்தையுமே நான் அந்த இடத்துல அவளுக்காக போட்டேன். அந்த நிறுவனம் உங்க இடத்துல கேட்ட மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனமான விஷயம் என்ன? என்னுடைய முழு சம்பளத்தையும் நான் வாங்குற கூடுதல் வருமானத்தையும் சேர்த்து அந்த வேலைக்காக போடுறது தான் மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். பிற்பாடு நான் போய் எல்லாத்தையுமே செஞ்சேன். ஆனாலும் அவள் நான் செய்யறது எதுவுமே எல்லாமே கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அந்த நேரத்தில் நானும் என்னுடைய மகனும் யுனிவர்சல் ஆலயத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் என்னுடைய மகன் இன்னமும் அங்கே தான் இருந்தான். அந்த நேரம் உங்க மகனுக்கு எத்தனை வயசு? அந்த நேரம் அவனுக்கு 12 வயசாக இருந்தது. 12 வயசுலேயே தொடர்ந்து ஆலயத்துக்கு தனியாக தான் போயிட்டு இருந்தார் இல்லையா? ஆமாம், அவன் தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தான். சில நோக்கங்கள் அவன் செய்யும்போது அது ஒரு குழப்பத்தை போல இருந்தது. அதனால எனக்கு கோவம் அதிகமாக வந்தது. அவனை நான் தாக்குனேன், அடித்தேன். அவன் ஒரு பிரயோஜனமே இல்லை, அவன் ஒரு குப்பை, அவனை நான் வெறுக்கிறேன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவனை ஏன் பெத்தெடுத்துன்னு வருத்தப்பட்டேன். இதுதான் அவன்கிட்ட நான் சொன்னேன். ஒரு நாள் நான் போனேன் அவனை நான் நேசிக்கலன்னு சொல்கிறதுக்காக. ஆனால் அவன் நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக போராடுவேன்னு சொன்னான். நான் என் மகனை கட்டி அணைச்சி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த நாள் என்னை ஈர்க்கக்கூடிய நாளாக இருந்தது. அந்த நாள் ஆலயத்தில் UTF குழுவுக்கான குடும்பத்தின் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு அவன் என்னை போக சொல்லி அழைப்பு தந்தான். ஆனால் நான் சொன்னேன், இல்லை நான் போக மாட்டேன். அதுக்கு பிற்பாடு அவன் சொன்னான், பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நான் போவேன்னா. அவன் என்னுடைய புகைப்படத்தை கொண்டு போவேன்னு சொன்னான். அதே மாதிரி அந்த நாள் புகைப்படத்தை கொண்டு போனான். ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்கிற இடத்துக்கு அதிகமாக போவேன். ஒவ்வொரு நாளும் நான் அங்கே தான் வளர்ந்து அவங்க மத்தியில் ஒருத்தராக இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். என் மகனுக்குள்ளே இருக்கிறது என்கிட்ட இல்லையேன்றது எனக்குள்ளே ஒரு வலியாக இருந்தது. அது ஒரு பொறாமையை போல கூட இருந்தது. ஒரு நாள் நான் என்னுடைய முழு பலத்தையுமே போட்டேன் நான் வேலை செய்யறதுக்காக. நான் வேலை செய்கிற இடத்துக்காக ஒரு வேலை செய்ய போனேன். ஆனால் அந்த நிறுவனம் அந்த வேலையை ஏற்றுக்கல. அவன் என்கிட்ட சொன்னான், உன்னையும் உன்னுடைய வேலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா உன்கிட்ட சிறந்தது இங்கே இருக்குன்னு. அவன் என்கிட்ட சொன்னான், உன்னுடைய சிறந்தது உன்னுடைய வீட்டில் இருக்குன்னு. அதுக்கு பிறகு அவன் என்கிட்ட சொன்னான், போய் ரத்தத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னான். உன்கிட்ட இருக்க விலை மதிப்பற்ற உன்னுடைய மகனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னான். நீ இதை கொண்டு வந்தா உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். பிற்பாடு நான் போனேன், ஏற்கனவே ஒரு கத்தி வாங்கிட்டேன். நான் சொன்னேன், இல்லை நான் இதை செய்ய தான் போகிறேன், என்னுடைய நிறுவனத்துக்காக இந்த ரத்தத்தை கொண்டு வர தான் போகிறேன்னு சொன்னேன். உங்கள் மகனுக்கு இதை செய்ய போனீங்களா? ஆமாம், என்னுடைய மகனுடையது. அந்த இரவு நான் உறுதியோடு வீட்டுக்கு போனேன்.
நான் படிக்கட்டில் ஏறி நேராக என்னுடைய மகனுடைய ரூமுக்கு தான் போனேன். என்னுடைய மனசில் நான் கத்தியை வச்சு அவனுடைய தொண்டையை குத்த போகிறேன்னு ஓடிட்டே இருந்தது. என்னுடைய எண்ணத்தில் இதுதான் ஓடிட்டே இருந்தது. டொனமோனிகா, ஆனால் இது உங்கள் பையன் இல்லையா? ஆமாம், என்னுடைய மகனை தான். ஆனால் நான் அவரை ரொம்ப வெறுத்தேன். எனக்குள்ள மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது, மிகப்பெரிய வெறுப்பு. எனக்கு ரொம்பவே வெட்கமாக இருந்தது. நான் என்னுடைய மகனுடைய கதவை திறக்கும்போது அவன் இன்னும் தூங்காமல் இருந்தான். நான் பார்த்தேன், அவன் முழங்கால் போட்டு அவன் பெட்டு மேலே முட்டி போட்டு ஜெபிச்சிட்டு இருந்தான். என்னுடைய புகைப்படம் என் மகனுடைய கையில் இருந்தது. அங்கே நான் முட்டி போட்டு அழுதேன். அவன் எழுந்து என் பக்கத்தில் வந்தான், என்னை கட்டி பிடிச்சி சொன்னான், எழுந்து உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்க, இன்னமும் வழியானது இருக்குன்னு. அப்போ பையனுக்கு எத்தனை வயசு? 13 வயசு. 13 வயசு. எனவே நம்ம பிலிப்போட இங்கே லைவில் இருக்கோம். எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் பாஸ்டர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் அம்மாவுடைய காட்சி எப்படி இருந்தது சொல்கிறீங்களா? எனக்குள்ள ஒரு எதிர்ப்பை நான் சுமந்துட்டு இருந்தேன். ஏன்னா எந்த தேவன் எனக்கு தெரியுமோ அவங்களுக்கும் அந்த தேவன் தெரியும். நான் எப்பெல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேனோ விடிய காலையில் நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஒரு தருணம் தான் நான் செய்கிற ஒரு தியாகமாக இருந்தது. குறிப்பிட்ட நாளில் எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அவங்க ரூம்குள்ளே வர்ற சத்தம் கூட எனக்கு எதுவுமே கேட்கல. எப்போ நான் அவங்கள பின்னாடி திரும்பி பார்த்தேனோ அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவி என்கிட்ட சொன்னார், இது எனக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு, நான் அவங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றுறதுக்காக. அந்த தருணம் உங்கள் ஆத்மா எப்படி இருந்தது? அது ஒரு முணங்கி கொள்கிற மாதிரி இருந்தது. அந்த வலி எனக்குள்ள முணங்கி கொண்டிருக்க மாதிரி இருந்தது. எனக்குள்ள நான் அழிக்கப்பட்டேன். ஆனால் அந்த நேரம் நான் ஏற்கனவே தேவனுடைய இரக்கத்தை உணர்ந்தேன். அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு தந்தை மகனை எடுத்து மடியில் வைக்கிறது போல இருந்தது. அது சனிக்கிழமையாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் ஆலயத்துக்கு போனோம். எப்போ பாஸ்டர் ரட்சிப்பை பற்றி பேசினாரோ அவர் சொன்னார், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து ஜெபிங்க, தேவனிடத்துல பேசுங்க, அர்ப்பணிங்கன்னு சொன்னார். பிற்பாடு நான் தேவனிடத்துல சொன்னேன், பாருங்க ஆண்டவரே, நான் இங்கே இருக்கேன். நான் எல்லாத்தையுமே செஞ்சேன், இந்த உலகத்தை பிரியப்படுத்துறதுக்காக எல்லாருக்காகவும் எல்லாமே செஞ்சேன். ஆனால் அது எதுவுமே வேலை செய்யலை. ஆனால் நான் எப்படி இருக்கேனோ அப்படியே நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டிங்கன்னா, நான் அழுக்காக இருக்கேன், இங்கே இருக்கிறதுக்கு கூட நான் தகுதியானவே இல்லை. ஆனால் நீங்கள் என்னை உங்கள் மகளாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா, நான் மற்றவங்களுக்கு செஞ்சதை விட அதிகமாக உங்களுக்காக செய்வேன். எப்போ தன்னுடைய பாதத்தை அவங்க ஆலயத்தில் எடுத்து வச்சாங்களோ அந்த நேரம் நான் உங்களை விடுதலை செஞ்சேன். ஏன்னா அது வரைக்கும் நானும் தேவனும் மட்டும்தான். நானும் தேவனும் அவங்களுடைய ஆத்மாவுக்காக போராடிட்டு இருக்கோம். சரியா அந்த தருணம் வந்தது. அவங்க ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த நேரம் துவங்கி நானும் தேவனும் கிடையாது, அது அவர்தான், தேவன் மட்டும்தான். உண்மையில் இதுதான் எனக்கு ஞான ஸ்நானத்தினுடைய நாளாக இருந்தது. அது வெறும் தண்ணியினால தான் தெளிச்சாங்க. ஏன்னா அந்த நேரம் லாக்டவுன் டைமாக இருந்தது. அங்கே நான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன்னு முடிவு செஞ்சேன். என்னுடைய குணங்களை நான் மாற்றிக்க போகிறேன். அதுக்கு எனக்கு பரிசுத்தாவி வேணும்னு பரிசுத்தாவி பெற நான் முயற்சி செஞ்சேன். அதுக்கு பிறகு ஆவியை பரிமாற்றிக் கொள்வதற்கான சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அது தேவன் எனக்கு கொடுத்த பரிசாக நான் பார்த்தேன். பீடத்துக்கு மேலே ஏறுற நாள் வந்தபோது நான் வெறும் பீடத்தில் ஏறல, என்னுடைய சொந்த தியாகத்தை நான் செய்யறதுக்காக நான் பீடத்தின் மேலே ஏறினேன். நான் அந்த என்வலப்பில் வச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் சொன்னேன், என் தகப்பனே, நான் இங்கே இருக்கேன், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மகளா, என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்க, உங்களுடைய ஆவியை தாங்க. ஏன்னா ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அங்கே நான் சமாதானத்தை உணர்ந்தேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் கிடைக்காத சந்தோஷத்தை அங்கே நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு நான் வீட்டுக்கு போய் என் மகனை கூப்பிட்டேன். நான் சொன்னேன், என் மகனே, நான் இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய செழிப்பு பெற்றிருக்கேன். அவங்களுடைய சந்தோஷம் எனக்குள்ளே வந்ததாக இருந்தது. ஏன்னா எனக்கு உறுதியாக தெரியும் அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய வலி, அவங்க புறக்கணிக்கப்பட்டது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்ததாக இருந்தது. என்னால் சொல்ல முடியும் அவங்களுடைய டிஎன்ஏ பரிமாற்றம் செய்யப்பட்டதாக இருந்தது. இன்னைக்கு அவங்க அன்பு செய்கிற ஒரு நபராக இருக்காங்க. என்னை எல்லா நேரத்துலையும் அணைச்சிக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொல்லி. நீ பின்வாங்காமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு நான் பார்க்குறேன்.
அவர் என் மேலே பின்வாங்கி இருந்தா இன்னைக்கு நானும் அவரை இங்கே இருந்திருக்க மாட்டோம். மிகப்பெரிய நன்றி தேவனுக்கு தான். இது எல்லாமே தேவனால நடந்தது மட்டும்தான். பொதுவா நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அநேக தாயார்கள் தான் பிள்ளைகளுக்காக போராடுவாங்க. ஆனா இங்க தான் மகன் தான் தாயாருக்காக இந்த அளவு போராடி இருக்கார். நான் அவங்களுக்காக செஞ்ச நோக்கங்கள், காரியங்கள், அவங்களுக்காக நான் செஞ்ச சாதகமான நன்மைகள் என்னத்துக்கு பிரயோஜனம்? ஏன் ஆத்துமா காப்பாற்றப்பட்டு அவங்களுடைய ஆத்துமா காப்பாற்றப்படல. பிற்பாடு நான் தீர்மானிச்சேன் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக. அதோடு இணைஞ்சு யூடிஎஃப் என்னும் குடும்பத்திற்கான ஒரு நோக்கம் போயிட்டு இருந்தது. அதுலயும் நான் கலந்துட்டேன். என்னுடைய கருத்துல அவங்களுடைய போட்டோவை நான் வச்சிருந்தேன். இன்னைக்கு நானும் தயார்படுத்துறேன், அவரும் தயார்படுத்துறாரு. அண்ணால போல நான் தயார்படுத்துறேன் என்னுடைய சாமுவேலை பீடத்துக்கு கொடுக்கறதுக்காக. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதீங்க. நீங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கலாம், தொடர்ந்து அவரை தேடிட்டு இருக்கலாம். சரீர ரீதியா நீங்க எந்த விதமான பதில்களையும் நீங்க இன்னும் பார்க்கல. நாம வேலை செய்யறதை விட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலை செய்யறது வித்தியாசமானதா இருக்கும். நம்முடைய திட்டங்களை விட அவருடைய திட்டங்கள் வித்தியாசமானதா இருக்கும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையா இருங்க. ஏன்னா அவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில சரியானதா சிறந்ததாகவும் இருக்கும். எனவே உங்க குடும்பத்து மேல வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை கைவிடாதீங்க. ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதீங்க. எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரோ, என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சிருக்காரோ, உறுதியா உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அதை செய்வார். இப்பொழுது இந்த மகனுடைய விசுவாசம் கனம் செய்யப்பட்டதா இடத்துல இருக்கிறது. உங்கள் விசுவாசம் அதே பிரகாரம் தேவனால் கனம் செய்யப்பட முடியும். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ, நீங்க எது சரியானது என்று விசுவாசிக்கிறீங்களோ அதுல நம்பிக்கை இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஒரு மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், நீங்க இந்த இடத்துல சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும் இந்த இடத்துல இருக்கலாம். நீங்கள் செய்கிற செயல் சரியானது, அது தேவனை பிரியப்படுத்தக்கூடியது என்பதை விசுவாசிக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. இந்த மகன் தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தாயினுடைய ரட்சிப்புக்காக போராடினான். இந்த மகனுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டால் தன் தாயினுடைய ரட்சிப்பை கைப்பற்றவும் உதவி செய்தான். இதே விசுவாசம் உங்களுக்குள்ளாக தேவன் பார்ப்பாரானால் உங்களுடைய ரட்சிப்பும், நீங்க யாருக்கா போராடுறீங்களோ அவர்களுடைய ரட்சிப்பையும் நிச்சயம் நீங்கள் இந்த இடத்தில் கைப்பற்ற முடியும். எனவே சோர்ந்து போகாதீங்க. எனவேதான் நாம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பான கூட்டத்தில் ஒன்றடைய போகிறோம். எல்லா அசுத்த வேலைகளில் இருந்து நீங்கள் இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பானதை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக. எனவே மக்களே, தவற விடாதீர்கள். இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான கூட்டம். இந்த சுத்திகரிப்பு உங்களுக்கும் உங்களுடைய வீட்டாருக்கும் முழுமை பெறும்படி தேவன் உங்க வாழ்க்கையை வழி நடத்த இடம் கொடுங்கள். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நிஜமாக்கப்படும்படியாக. எனவே இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே நான் உங்களை அழைக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் நீங்க இந்த இடத்துல இந்த ஜெபத்தில் என்னோட இணைய விரும்புறீங்களோ, உங்களுடைய குடும்பத்தாருடைய பெயரை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளட்டும், அவர்களை தேர்ந்தெடுக்கட்டும், அவருடைய ராஜ்யத்துக்குரியவராய் அவர்களை மாற்றும்படியாக. உங்களால் முடியுமானால் அவங்களுடைய போட்டோவை துணியை இருந்தா எடுத்துங்க. நாம் இந்த ஜெபத்துல ஒன்று சேர்ந்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். இது ஜெபத்திற்கான நேரம். இயேசுவே, என் தெய்வாவியானவர், இதோ இந்த நேரம் விசுவாசத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவராய் இந்த உம்மை நோக்கி கேட்பதுதான், நாங்கள் என்ன செயலை செய்கிறோமோ அது உமக்கு பிரியமானதா, இது உம்முடைய விருப்பமானதா இந்த இருக்குமே. ஆனால் இதனுடைய பதில் இல்லாமல் நாங்கள் திரும்புவதில்லை. என் தேவனே, இதோ இந்த மகனுடைய விசுவாசத்தினுடைய ஜெபத்தை நீர் கேட்டி அதற்கான பதிலை இந்த கொடுத்தே. அதே போல இந்த தேவனை ஆண்டவராக இயேசுவே, இந்த நபருடைய வாழ்க்கை மீது உம்முடைய அதி அற்புதமான ஆசீர்வாதங்கள் இந்த வரட்டும். இந்த நபருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா விதமான இருளின் வேலைகளிலிருந்தும், எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா பலகீனங்களிலிருந்தும் இந்த நபருடைய வாழ்க்கையானதை விலக்கி உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் இவருடைய வாழ்க்கையை தயார்படுத்துகிறார். என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, இதோ இந்த நேரம் யாருக்காய் இந்த இடத்தில் போராடுகிறாரோ இந்த நபருடைய வாழ்க்கை உன் கைகளிலே படைக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி உம்முடைய நன்மைகளால் இந்த வீட்டையும் இந்த வீட்டாரையும் நிரப்பும். உம்முடைய ரட்சிப்பு இந்த வீட்டுக்குள்ளாக இந்த வரட்டும். இந்த குடும்பத்தாருமை அறிந்து கொள்ளட்டும். என் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெயரால் இந்த எளிமையான ஜெபம் வல்லமையான ஜெபமாய் பதிலாய் இவர்களுக்கு இந்த வரட்டும். இவரையும் ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. கீழ்ப்படியுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பதிலை நோக்கி நகர்த்து செல்லும். தேவன் உங்களோடு இருப்பார். மீண்டுமாய் இதே விசுவாசத்தில் சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே.